ஒரு அழகான கிராமத்துல ராஜாத்திங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க. அவங்க ரொம்ப பெரிய பணக்காரவங்க. ஆனாலும் ஒரு சின்ன வேலைக்காக அந்த கிராமத்துக்கு வந்திருந்தாங்க. பாட்டிமா, பாட்டிமா, கீரை வாங்கிக்கிறீங்களா? இந்த கிராமத்துக்குள்ள கேட்டே புதுசா குடி வந்திருக்கீங்களாமே. ஆமாண்டி, புதுசா தான் குடி வந்திருக்கிறோம். சரி, என்ன கீரைலாம் வச்சிருக்கிற? கீரையை கொஞ்சம் இறக்கிட்டே என்னென்ன கீரைன்னு காட்டு. இப்படி தலை மேல ஒசத்தி வச்சுக்கிட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கீரை இறக்கி என்ன கீரைன்னு காட்டுறியே. இங்க பாருங்க பாட்டிமா, அரைக்கீரை சிறுகீரை எல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்க வயசான தோட்டத்தை கூட மாற்றக்கூடியது. உங்க வயசான காலத்தை கூட இளமையாக்கும். இந்த மாதிரி சத்தான பொருளை சாப்பிட்டீங்கன்னா, அதனால இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புலாம் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். நீங்க திரும்பி இளமையாயிருவீங்க. என்ன பாட்டிமா, இளமையாகணும்னா இந்த கீரையை வாங்கிக்கோங்க. ஏண்டி, கீரை விற்கிறேன்னா என்ன வேணாலும் சொல்லுவியா? சரி சரி, இந்த பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கிறேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் மகனுக்கும் ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேரும் பேசுறது அவங்க மகன் கொஞ்சம் தள்ளி நின்று கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆமா, என்னடி உனக்கு பொழப்பு இதுதானா இல்லை வேற பொழப்பு இருக்கா? கீரையை வச்சு எப்படி பொழப்ப? நானும் ஊருக்குள்ள உனக்கு கேள்விப்பட்டேன், நீ ரொம்ப அனாதை பொண்ணாச்சே, பணம் காசு கூட இல்லையாமே, எப்படி இந்த கீரையை மட்டும் வித்து பொழைச்சிக்கிட்டு இருக்கிற? எனக்கு தெரியலையே. அம்மா, நான் கீரை மட்டும் விற்கல. காலையில கீரை வித்துட்டு மதியானம் சாப்பாடு கடை வச்சிருப்பேன். அங்க வெரைட்டி ரைஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். நல்ல கிளறு சாதம்லாம் சூப்பரா இருக்கும். நீங்க வேணா ஒரு நாள் என் கடைக்கு கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பாருங்க. ஒரு பெரிய ஆலமரம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடிதான் என்னோட கடை இருக்கு. ஆமா, நீங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களாமே, அப்புறம் எதுக்கு இந்த சின்ன வீட்டுல வந்து இருந்துட்டு இருக்கீங்க? உங்க வீட்டை விட்டுட்டு ஏமா இங்க வந்தீங்க? ஏன்டி, இதுவும் எங்கள் சொந்த வீடு தான். என் பையன் அங்கே சிட்டிக்குள்ளே இருந்திருந்தா அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னியா, கொஞ்ச நாள் கிராமத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் கூட்டிட்டு வந்தேன். சரிங்கம்மா, வேற ஏதாச்சும் கீரை வேணும்னா கண்டிப்பா என்ன கூப்பிடுங்க. இவ பேசுறதெல்லாம் தூரமா நின்று அவங்களோட மகன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அம்மா, யாருமா அந்த பொண்ணு இந்த வாய் அடிக்கிறா? பரவாயில்ல, நல்லா பேசுறாள்ல. எவ்வளவு சாமர்த்தியமா அந்த கீரையை வந்துட்டு விற்கிறா பாத்தியா? பரவாயில்ல, இப்படி ஒரு திறமையான பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. ஆமா, திறமையான பெண்ணு. ஏன்டா நீ வேற? கீரை வைக்கிறதுக்காக 1000 சொல்லிட்டு போவா, உடனே அவ திறமையான பெண்ணா? ஏன்டா நீ வேற? சரி, வீட்டுக்குள்ள போ, உனக்கு கஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன், சாப்பிடு. நீ தானே கிராமத்துக்குள்ள இருந்து இருக்கணும்னு ஆசைப்பட்ட, நல்லா என்ஜாய் பண்ணிக்க ஒரு 10 நாளைக்கு. அந்த சீதாங்கிறவ வழக்கம் போல தன்னோட கடையை ஆரம்பிச்சா. அந்த கிளறு சாதத்துல 3 வகையான சாப்பாடை போட்டிருந்தா. எல்லாரும் ஓடி வாங்கம்மா, கிளறு சாதம் தயாரா இருக்குது. மல்லி சோறு, புளி சோறு, தயிர் சோறு எல்லாம் இருக்குது. எல்லாரும் வந்து நல்லா சாப்பிட்டு போங்க. ஆகா, இந்த பொண்ணா? இந்த பொண்ணு இங்கேதான் கடை போட்டிருக்கிறாளா? பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காள் இந்த பொண்ணு. ரொம்ப நல்ல குணமும் இருக்கு, அறிவும் இருக்குது. எப்படி என்ன பண்றான்னு நீக்கு பார்ப்போம் கொஞ்ச நேரம் நின்று. அவளும் அவனை தூரமா நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏமா, கேட்குறேன், தப்புன்னு நினச்சிக்காத. பணம் இல்லை, ரொம்ப வயிறு பசிக்குதுமா. சாப்பாடு கொடுத்தேன்னா அப்படி ஒரு மூலையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுவேன். ஏதாவது கொஞ்சோன்னு சோறு மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்காக கொஞ்சம் மட்டும் போட்டு தரியாமா? அம்மா, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? பசிக்குதுன்னா என்கிட்ட வந்து தாராளமாக சொல்லுங்க. உங்களுக்கு நான் சாப்பாடு போட்டு கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன். நீங்கள் உட்காந்து இந்த டேபிள் மேலே உட்காந்து சாப்பிடுங்க. என்ன? இல்லை கண்ணு, எந்த கடையில் போய் கேட்டாலும் ஏதாவது தூக்கி மேலே ஊற்றி விட்றாங்க. இங்கேருந்து போன்னு சொல்லி அசிங்கமாக பேசுகிறாங்க. ஆனால் நீ இப்படி பண்ண மாட்டேன்னு நினச்சி தான் வந்தேன். அதே மாதிரி தான் இருக்கிற. நீ நல்லா இருக்கணுமா? உன் பேருக்கு ஏற்ற மாதிரி நீயும் ரொம்ப குணமான பொண்ணாக இருக்கிற. ரொம்ப நன்றி கண்ணு, என் பசியை தீத்த. நீ நல்லா இருக்கணும். அம்மா, முதல்ல போய் நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க, மற்றதெல்லாம் அப்புறமேல் பேசிக்கலாம். அவங்களும் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டி சீதா, எனக்கு 3 சாப்பாடு கலந்து ஒரு சாப்பாடை போட்டு தெரியாடி, ரொம்ப வயிறு பசிக்குது. உன் கடையை தான் தேடி வருவேன். உன் கடையில் தான் விலையெல்லாம் கம்மியாக இருக்குது, அதனால தாண்டி தேடி வந்தேன். சரி, சாப்பாடு எடுத்து வையே. சரிங்கம்மா, போய் பெஞ்சில் உட்காருங்க, சாப்பாடு எடுத்து கொடுக்குறேன், சாப்பிடுவீங்க. பிச்சைக்காரி, நீ எல்லாம் எங்களுக்கு சமமாக வந்து உட்கார முடியுமா? எந்திரிச்சு அங்கிட்டு போ, நாங்கள் சாப்பிட வேணாமா? எந்திரி ஏம்மா இப்படி சொல்கிற? ரொம்ப பசியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, கீழே இறங்கி உட்காந்துக்கிறேன். அதுக்கு இப்படி பிச்சைக்காரின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசாதம்மா. ரொம்ப பசியோடு தான் நானும் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். சீதாம்மா கொடுத்தா, அதனால தான் உட்காந்து சாப்பிட்டேன். ஏண்டி, அவளுக்கு தான் உன்னை எங்கே வைக்கணும்னு தெரியல, எனக்கு கூட தெரியாது. கீழே இறங்கி உட்காரு, இல்லை அங்கிட்டு போய் தூரமாக உட்காரு. உன் நோய் நொடியில் எங்களுக்கு கொட்டுறதுக்கு ஆள் முஞ்சி பாரு. ஓசில தான் திங்கிற, அங்கிட்டு போய் உட்காந்து தின்னுடி. ஆள் முகரையும் பாரு. அம்மா, போதும் நிறுத்துங்க. அவங்கள எங்கே உட்காந்து சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும். இது என்னோட கடை, ஞாபகத்தில் இருக்கட்டும். மனுஷங்களை மதிங்க. நாளைக்கு இந்த நிலைமைக்கு நீங்க வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவங்க சாப்பாடு தானே சாப்பிடுறாங்க, அவங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேணா நீங்க வெயிட் பண்ணுங்க, அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. இல்லையா, பிடிக்கலன்னா கிளம்பிக்கிட்டே இருங்க. ஏண்டிய, உன் கடையில் பிச்சைக்காரங்களாம் கூட்டு உட்கார சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கணுமா? இவளுக்கு பக்கத்துல என்னால் உட்காந்து சாப்பிட முடியாது. எனக்கு சோறு வேணா, ஒன்று வேணா, நான் போறேன். அந்த பாட்டி அந்த மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நீங்க உட்காருங்கம்மா, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. என்னங்க, எனக்கும் சாப்பாடு கொடுக்குறீங்களா? ரொம்ப பசிக்குது. அதுக்கு என்னங்க, நீங்க போய் உட்காருங்க, உங்களுக்கு சாப்பாடு தரேன். நீங்க கேட்டேன்னா என்ன தரமாட்டேன்னா சொல்ல போறேன். எவ்வளவு வேணாலும் உட்காந்து சாப்பிடுங்க. காசு இல்லையா? நீங்க நாளைக்கு கூட கொடுத்தா போதும். நீங்க போய் உட்காருங்க. அவன் அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அட பரவாயில்லையே, மரியாதை தெரிஞ்சவரா இருக்காரு. இன்ன வரைக்கும் அந்த பாட்டி பிச்சைக்காரிட்ட உட்கார மாட்டேன்னு சொல்லி அந்த பேச்சு பேசிச்சு, இவர் எதுவுமே சொல்லாம போய் உட்காந்துட்டாரே.
ஆகா, உன் சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்குமா. எனக்கு உன் சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. தினமும் இனிமேல் உன்னோட கடையில வந்து நான் சாப்பிடலான்னு இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, உன்னோட குணமும் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒருத்தவங்களை எப்படி மதிக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கே, இதுவே ரொம்ப பெரிய விஷயமாச்சே. எனக்கு உங்களோட குணம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த பாட்டிக்கிட்ட இன்ன வரைக்கும் உட்கார மாட்டேன்னு இன்னொரு பாட்டி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நீங்க எதுவுமே பேசாம அவங்கள்ட்ட போய் உட்காந்தீங்கல்ல, அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படிதான் இருக்கணும். ஆமா, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. நான் இங்க கூலி வேலைதாம்மா பாக்குறேன். கொத்தனார் வேலை பாக்குறேன். வேற ஒன்றும் இல்லை. சரி, நீ இந்த மாதிரி உதவி பண்றல, உனக்கு நான் கொஞ்சம் பணம் தரலான்னு இருக்கேன். அதை வச்சு என் சார்பா நீ நிறைய பேத்துக்கு உதவி பண்ணலாமே. இந்தாம்மா பணம். இதை வச்சுட்டு என் சார்பில் இன்னும் 2 பேத்துக்கு உதவி பண்ணேன்னா எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஐயோ, எனக்கு பணம் வாங்குற பழக்கம்லாம் இல்லைங்க. உங்களோட உதவியை நீங்களே பண்ணுங்க. என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன். எனக்கு பணம்லாம் வேணாங்க. சரின்னு அவனும் சாப்பிட்டதுக்கு பணத்தை கொடுத்துட்டு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே போனான். இப்படி ஒரு பொண்ணை எங்கேயும் பார்த்ததில்லைன்னு. பரவாயில்ல, இவருக்கும் உதவி பண்ற மனப்பான்மை இருக்கே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அவளும் அங்க இருக்க சாப்பாடெல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சா. ஒரு வழியா வியாபாரம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பவும் ஆரம்பிச்சா. பாப்பா, ஏமா இங்க தனியா உட்காந்துருக்குற? உங்க அம்மா அப்பா இல்லையா? இந்நேரத்துல இங்க வந்து தனியா உட்காரலாமா? பொம்பளை பிள்ளையெல்லாம் நீ ஒழுங்கா அம்மாட்ட போய் கூட இருக்கணும். அம்மா விட்டுட்டு வெளியே வரக்கூடாது. இல்லைங்க அங்கிள், எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை. நான் இப்படி ரோட்டோரமாக தான் உட்காந்துட்டு இருக்கேன். யாராவது எனக்கு சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுட்டு அந்த குடிசையில் போய் தூங்கிடுவேன். எனக்கு யாரும் இல்லை அங்கிள். நான் எங்கே போக முடியும் சொல்லுங்க? அடடா கண்ணா, நீ கவலைப்படாத. நான் உன்னை ஸ்கூல்ல சேர்த்து வச்சு படிக்க வைக்கிறேன். நீ படிப்பியா நல்லா? சொல்லு. எனக்கு ஒரு ஹாஸ்டல் தெரியுமா, அங்க உன்னை சேர்த்து விடுறேன். அங்க எல்லாமே உன்ன மாதிரி குழந்தைங்க தான் இருப்பாங்க. நீ அங்க இருந்துட்டே ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிச்சுக்கோ. உனக்கு ஃபீஸை நான் கட்டிடுறேன். நீ கவலையே பட தேவையில்ல, சரியா? நீ வா, உனக்கு எல்லாத்தையும் நான் இனிமேல் பாத்துக்கிறேன். அடடா, எவ்வளோ நல்லவரா இருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம வாழ்க்கை துணையா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா எங்க கடவுள் நமக்கு கொடுத்து வச்சிருக்காரான்னு தெரியலையே. கடவுளே, இந்த மாதிரி ஒரு ஆள் தான் என் வாழ்க்கை துணையா வரணும். ஏண்டா ராமு, இவ்வளோ நேரம் எங்கே போன? உன்னை எவ்வளோ நேரம் வெளியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஆளே காணா. ஆமாம், உன் அத்தை பொண்ணு இருக்கால்ல, அவளுக்கு உன் மேலே ரொம்ப பிரியமாண்டா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க பெரிய பணக்காரங்கிறத விட அவளோட குணம் ரொம்ப ரொம்ப நல்ல குணம். நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஆமாம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவியே, பணம் பெருசு கிடையாது, மனசுதான் இந்த உலகத்துல பெருசுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியம்மா. அப்படி நல்ல மனசு உள்ள ஒரு பொண்ணை நான் இந்த கிராமத்துக்குள்ள பார்த்தேன். அவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேம்மா. ஏய், யாரா அது? எவன் உன் மனசை மயக்கினது சொல்லு. அவ யாரும் இல்ல, ஆனா அவளுக்கு நான் யாருன்னு தெரியாது. ஆனா உன்னே நல்லா தெரியும். காலையில கூட இங்க கீரை வைக்க வந்தாலே. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தங்கமான மனசு தெரியுமாமா? ஒரு பிச்சைக்காரங்களை கூட மதிச்சு சாப்பாடு போடுறா. நம்மளோட சொத்துக்கெல்லாம் அவதான் மகாராணி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவ ரொம்ப ஏழ்மையான பொண்ணு. ஆனா மனசளவுல ரொம்ப பணக்காரிமாவ. எனக்கு அந்த பொண்ணோட குணம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி வை. நான் கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு தான் பண்ணுவேன். அது இதையும் சொல்லி உன்னை மாய்க்கிட்டாலக்கும். ஒரு பணக்கார பையன் கிடைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஆளுகெல்லாம் உன்னை மாய்க்கி வளைச்சு போட பாப்பாளுங்க. நீ இரு, அவளை போய் 2 கேள்வி கேட்டுட்டு வரேன். அப்பதான் அவன் பின்னாடி சுத்த மாட்டா. ஆளி முகரையும் பாரு. அம்மா கொஞ்சம் பொறு. அவளுக்கு நான் பணக்காரங்கிறதே தெரியாதுமா. நான் அவகிட்டே கூலி வேலை பாக்குறேன்னு தான் சொல்லி வச்சிருக்கிறேன். நான் அவளை விரும்புறேன்னு அவகிட்ட சொல்லவே இல்லை. சரி, வேணா ஒரு போட்டி வச்சுக்கலாம். அந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன்னா அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டேன்னா அவளை நான் கல்யாணம் பண்ணல. நீ நல்லா நிறைய பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு இவ்வளோ பணம் தரேன்னு நீ சொல்லு. அவள் அந்த பணத்தை வாங்கிட்டானா நான் அவளை கல்யாணம் பண்ண மாட்டேன். ஒருவேளை வாங்கலைன்னா கண்டிப்பா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏண்டா, அவளே ஒரு அன்னக்காவடி, பணத்தை கொடுத்தா வாங்க மாட்டாளாக்கும். என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்கிற? அது மட்டும் இல்ல, என் பையன் பணக்காரன் அவளுக்கு நல்லாவே தெரியும். அவள் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளாக்கும். நீ வேணா பாரு, நான் சொன்னமே அவள் ஏத்துக்கிட்டே உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா. அந்த மூட்டை இருக்க பணத்தையும் வாங்கிக்குவா. அடுத்த நாள் அவளுக்காக அவங்க 2 பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவளும் வழக்க போல தன்னோட கிளறு சாத கடையா ஆரம்பிச்சா. அடடே, வாங்கம்மா வாங்க, சாப்பாடு சாப்பிட வந்திருக்கிறீங்களா? நான் சொன்னேன்ல அன்னைக்கு என்னைக்கா ஒரு நாளைக்கு கடைக்கு வாங்கடு, அதனால வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உட்காருங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்க போறேன். இந்த பாருமா, நான் உன் கடையில் சாப்பிட்றதுக்காக வரல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. உன்னே தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என் பையனை கட்டிக்கிறியா? அம்மா மன்னிச்சிருங்க, நான் வேறொருத்தரை விரும்பிட்டு இருக்கேம்மா. அதனால அவரை கல்யாணம் பண்ணிக்க என்னால் முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் ரொம்ப நேர்மையானவருமா, அவரை தான் நான் விரும்பிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அவர் என் வாழ்க்கை துணையா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி தான், ஆனால் ரொம்ப நேர்மையானவர். அவரோட மனசு தங்கும். அந்த மாதிரி ஒரு ஆளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் பையன் எனக்கு வேண்டாம்மா. அட, இவ வேறொருத்தனை விரும்பிட்டு இருப்பா போலயே. இது தெரியாம இவ பின்னாடி சுத்திட்டேனே. ரொம்ப நல்லா பொண்ணா இருக்கா. இவளை நான் மிஸ் பண்ண போறேன்னு தோணுது. இவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க இந்த உலகத்துல கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. பேசாட்ட அம்மா கூப்பிட்டுட்டு வந்துருவோம்.
ஏமா நிறைய பணம் தரேன் கல்யாணம் பண்ணிக்கமா. இல்லம்மா, நீங்க கொடுக்குற பணம் எதுவும் எனக்கு வேணவே வேணாம். எங்க பின்னாடி நிக்கிறாரு பாத்தீங்களா, அவரோட மனசுதான் வேணும். எனது ஏன் மனசு வேணுமா? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. ஏன் மனசு வேணும்னு கேக்குறீங்க? இங்க பாருங்க, இவங்க எவ்வளோ பணம் கொடுத்து அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. ஆனா எனக்கு அதுல விருப்பமே கிடையாது. உங்களை மாதிரி ஒருத்தர் தான் எனக்கு திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசை. உங்களை மாதிரி நேர்மையான ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு நீங்க தாங்க வேணும். எனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அவங்க பையன் எனக்கு வேணாம். என்னை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? இப்படி சொல்லவும் அவனுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாயிருச்சு. பரவாயில்லடா, போட்டியில் நீ தான் ஜெயிச்ச. நானும் எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன், பணம் கொடுக்குறேன், என் பையனை கல்யாணம் பண்ணிக்க. இத்தனைக்கும் என் பையன் பணக்காரன்னு தெரியும், அப்புறம் இருந்து வேணான்னு சொல்லிட்டா. நல்ல பொண்ணத்தான் நீ தேர்ந்தெடுத்திருக்கிற. இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஏமா, இவ்வளோ நேரம் என் பையன் சொல்லிட்டு இருந்தேன்ல, அது என் பையன் வேற யாரும் இல்லை, இவன் தான். நீ விரும்புறிய ஒரு நேர்மையான ஆளு, அந்த பையன் தான் இவன். இவனை நீ திருமணம் செஞ்சுக்கிட்டா எனக்கு தான் மருமகளா வரணும், ஞாபகத்தில் இருக்கட்டும். அட, என்ன சொல்றீங்க? அவரும் உங்க பையனா? என்னங்க, எனக்கு உங்களை தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. உங்களை மாதிரி ஒரு குணம் யாருக்கும் இருக்காது. அவன் சொன்ன வார்த்தையில ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவளோட நல்ல எண்ணத்தால தான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.